நிறைய தேன் கிடச்சிருக்கு ஸ்ட்ரிங்லெஸ் பீ ஹனி. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இது எதுவுமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஜோனில் எடுத்ததில்லை. பாய் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவர் இதை டேஸ்ட் பண்ணுறாரு. சிறுதேனிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பை இது. அது ஆக்சுவலாக என்னென்னா சிறுதேனே நான் பாய்க்கு சிறுதேன் கொடுத்துருக்கேன், வேறு ஒரிஜினலாம் கொடுத்துருக்கேன். இப்போ தான் கூடோடு கொடுக்குறேன். ஸோ கூடோட ஒன்று சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டே வேறு, ப்ளஸ் கூடோடு அதை ஒன்று சாப்பிடும்போது ஃபுல் நேச்சுரல் பெனிஃபிட்டுமே கிடைக்கும். இதில் இருக்க மகரந்தம் எதுவுமே மிஸ் ஆகாமல் அப்படியே ஃபுல்லாகவே கிடைக்கும். ஸோ பார்ப்போம், இது அவைலபிள் ஃபார் சேல். இது வேணால் பாய் வேணால் இது பண்ணுறாருன்னு காமிச்சிருக்கேன். ஸோ பாய் ஒரு ஹனி கலெக்டர், அதாவது ஹனி கலெக்டர்னால் கலெக்ஷன் வச்சு 10 வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுவேன்றாரு. தேன் எத்தனை வருஷம் ஆனாலும் கிடையாது, எவ்வளோ வருஷம் ஆனாலும் கிடையாது. இந்த பாட்டில் இப்போ மூணுனா பாயோட பசங்க வந்து இதை ஓப்பன் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதை அப்படியே 10 வருஷமாக வச்சுக்க போகிறார். ஸ்ட்ரிங்லெஸ் பீ ஹனி இந்த டேட்டில் எங்கூட வந்து எடுத்தேன்னு மார்க் பண்ணி வச்சுக்க போகிறார். நாங்கள் பை தேங்க்யூ, ப்ராமிஸ் பண்ண செஞ்சுட்டேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையாக கிடைச்ச சிறுதேன், இது பொட்டி வச்சு வளர்த்தின சிறுதேன் கிடையாது. அதே சமயம் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஜோன்லேயோ சட்டத்துக்கு புறம்பாவோ எடுக்கலை. அந்தளவுக்கு தேன் உங்களுக்கு வந்து மனுஷன் வாழ்கிற இடத்துல ஏதாவது முளைக்குதுன்னு சொன்னால் அங்கே தேனிப்பூச்சி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தேனிப்பூச்சி இருந்து அது உங்களுக்கு மகரந்த சேர்க்கை பண்ணால் தான் அங்கே ஆக்சுவலாக ஏதாவது விளையும். ஸோ அந்த இடத்துல எல்லாமே தேன் இருக்குது, தேடணும், தேடினா கிடைக்கும். ஸோ இது இவ்வளோ பெரிய கூடு இருக்குல்ல, இதில் ஏன் இது இவ்வளோ ப்ரைஸு அப்படின்னா இந்த கூட்டில் எவ்வளோ தேன் கிடைக்குதுன்னு பாருங்கள். நான் இதை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை நான் ஃபுல்லாக புளியில் இவ்வளோண்டு இதுக்குள்ளே எவ்வளோ தேன் இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ தேன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். இயற்கையை அள்ளி கொடுக்கணுன்னா கொடுத்துட்டே இருக்கும், நாம் அதை பாதிக்காமல் வச்சுக்கணும், அவ்வளோதான். இதுக்குள்ளே இன்னும் புளிஞ்ச தேன் இருக்குது. கொஞ்சம் தேன் நாங்கள் புளிஞ்சு எடுத்துக்குவோம், ஏன்னா இந்த கூட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக. இதுக்கு மேலே ஆக்சுவலாக வந்து இது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹனி தான், வேறு எப்படியும் ப்ரூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி எங்களுடைய பாலிசி என்னென்னு சொன்னால், தேனை வாங்குறீங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் திருப்பி அனுப்பிச்சிருங்க. அது திருப்பி அனுப்பிச்சதுக்கான கொரியர் காஸ்ட்டையும் திருப்பி கொடுத்துருவோம். ஸோ இது எங்களுடைய பாலிசி. ஏன்னா ஒருத்தர் கூட டிசப்பாயிண்டடாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். தேங்க்ஸுங்க, ரொம்ப நன்றி.